Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Yemeni style mutton haneeth எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Panல 1 டீஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கணும். 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கணும். லைட்டாக வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும். மட்டனை பெரிய பீஸாகவே வாங்கி ரெடி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் தண்ணி தான் சேர்த்துக்கணும். அரைச்ச மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வெங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனில் சேர்த்துக்கணும். மட்டனில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறணும். 10-15 நிமிஷம் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடணும். ஓவனில் வச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். ஏர் ஃப்ரையரில் 50 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஏர் ஃப்ரையரில் லைனர் சேர்த்து வச்சுருக்கேன். அலுமினியம் ஃபாயில் வச்சும் வைக்கலாம். ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ திருப்பி விட்டு அடுத்த 15 நிமிஷம் வைக்கணும். ஏர் ஃப்ரையரில் ஃபஸ்ட் டைம் மட்டன் குக் பண்ணுறேன். இவ்வளோ ஜூஸியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டாக 20 நிமிஷம் வச்சு எடுக்கணும். மொத்தமாக 50 நிமிஷம் ஆச்சு. பாஸ்மதி அரிசி 1.25 கிளாஸ் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா ஜூஸியாக வெந்துருச்சு. ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. ட்ரை லெமன் 1 சேர்த்துக்கணும். 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். மட்டனை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த லைனரில் கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஸ்டாக் ஒரு பீஸ் சேர்த்துக்கணும்.
இப்போ தம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு ஜாஃப்ரானை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் பீசஸ் மேலே சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே மந்தி ரெசிபிலாம் போட்டிருக்கேன், மஜ்பூஸ் ரெசிபியும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் பாருங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். மட்டன் ஹனீத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர் ஃப்ரையர் இருக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மட்டன்லாம் சூப்பராக வெந்துடுது. மட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஜூஸியாக சூப்பராக வெந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.